மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டாரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கிறேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கிறேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டாரே. தந்தையை போல என்னை தோளில் சுமந்தவர், ஒரு தாயினும் மேலாய் என்னில் அன்பு வைத்தவர். ஒரு தந்தையை போல என்னை தோளில் சுமந்தவர், ஒரு தாயினும் மேலாய் என்னில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? பெத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம். பெத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம். பாவிகளை மன்னிக்க வந்தவராம். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. ஒரு தந்தையை போல என்னை தோளில் சுமந்தவர், ஒரு தாயினும் மேலாய் என்னில் அன்பு வைத்தவர். ஒரு தந்தையை போல என்னை தோளில் சுமந்தவர், ஒரு தாயினும் மேலாய் என்னில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவர் அவரே, உலக தோற்றம் முதல் அறிந்து கொண்டவர் அவரே. உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவர் அவரே, உலக தோற்றம் முதல் அறிந்து கொண்டவர் அவரே. உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே, உன்னை மீட்க தன்னுயிரை தந்து விட்டாரே. உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே, உன்னை மீட்க தன்னுயிரை தந்து விட்டாரே. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. மரித்து விட்டார் இயேசு என்று கவலைப்படாதே, மீண்டும் உயிர்த்து விட்டார் என்ற தோணி மறந்து விடாதே. என்று மீண்டும் உயிர்த்து விட்டார் என்ற தோணி மறந்து விடாதே. நீ வணங்கும் தெய்வம் கல்லும் மண்ணும் அல்லையே, நீ அழைத்தலோடி வந்து பேசும் தெய்வமே. நீ வணங்கும் தெய்வம் கல்லும் மண்ணும் அல்லையே, நீ அழைத்தலோடி வந்து பேசும் தெய்வமே. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. ஒரு தந்தையை போல என்னை தோளில் சுமந்தவர், ஒரு தாயினும் மேலாய்
உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வலுவாமல் என்னை காத்தவரே. இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மை காணச் செய்வீர். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். யார் வெறுமையாயிருக்காதீங்க. இது ஆராதனையின் நேரம். இது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள். எல்லாரும் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோட ஏக சிந்தையோட கர்த்தரை தெய்வம் என்று கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஒரு ஜபதுனி இந்த காலையில எழும்புவதாக. இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவர், இந்த நல்ல காலை வேளையிலே அவர் பரிசுத்தர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அவர் பரிசுத்தர். ஸ்தோத்திரத்தோடு அவர் சந்நிதிக்கு முன்பதாக சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து எல்லாரும் வாயை விரிவாய் திறந்து, இந்த காலை வேளையில கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், எலியாவின் தேவனாகிய கர்த்தர், எலிசாவின் தேவனாகிய கர்த்தர் இந்த காலையிலே நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விசுவாச கண்களோட ஏக மனதோட பரிசுத்த அலங்காரத்தோட அவர் நாமத்தை உயர்த்துவோம். என்னை தேடி வந்த ஒரு தெய்வம், என் பாவங்களை மன்னித்த ஒரு தெய்வம், என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தெரிந்து கொண்ட ஒரு தெய்வம், எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம். எல்லா வாயத்திலும் சொல்லுங்க, எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தெய்வம், என் கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம்.
இந்த காலையிலே அவருடைய மகிமை தேவாலயத்தின் மேல் இறங்கி வந்திருக்கிறது. ஓ, கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஓ அவரை தொழுது கொள்ள வேண்டும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், வாயை திறந்து சொல்லுங்க, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஓ, கர்த்தர் நல்லவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் அதிசயமானவர். அவர் அதர்சனமான தெய்வம், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து ஓ மனுகுலத்திற்காக இறங்கி வந்து தன் ஜீவனை கிரயமாய் கொடுத்த தெய்வம். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தரே நல்லவர், கர்த்தரே பராமரிக்கிறவர், கர்த்தரே பாதுகாக்கிறவர், என்னை வாளாக்காமல் தலையாக்குகிற ஒருவர், என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கிருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியே உங்களை விடுதலையாக்குகிற வல்லமை உள்ள ஆவி. எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திர பண்ணுவோம். அப்படி எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, ஆண்டவரை வார்த்தையால் வர்ணிக்க முடியாதவரே, உம்மை உயர்த்தி பாடி ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லா வாயை திறந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, ஆண்டவரே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் எப்போதுமே. கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்கள் மேல் அசைவாடி
காலையிலே இந்த 6ஆம் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு எவ்வளோ நல்லவராக இருந்தீரப்பா, வானாதி வானங்கள் கொள்ளாதவராக இருந்தீர் ஆண்டவரே, வார்த்தையால் வர்ணிக்க முடியாதவராக இருந்தீரே, எங்க குடும்பத்தில் எல்லாவற்றுக்கும் நல்லவராக இருந்தீரே, எங்களுக்கு எல்லா நிலைகளுக்கும் போதுமானவராக இருந்தீரே, எங்கள் சரீரத்திற்கு சுகத்தையும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தையும் தேவ கிருபையும் தேவ பலத்தையும் நன்மையும் தந்து நடத்தின கிருபைகளுக்காக எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை, வாயை திறந்து சொல், நல்ல ஆரோக்கியத்தை நல்ல சுகத்தை தந்த தெய்வத்துக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருந்ததற்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. கையிட்டு செய்த வேலைகளிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்ததற்கு கரங்களை தட்டி நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கையில் கிறிஸ்து என் இரட்சகர் எங்களோடு கூட இருந்த கிருபைகளுக்காக, எங்கள் அப்பத்த தண்ணீரை ஆசீர்வதித்ததற்காக, எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் எங்களோடு கூட இருந்ததற்காக, எங்களுடைய பிரயாணங்களில் எங்களுடைய வேலை ஸ்தானங்களில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட இருந்ததற்காக கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்கு யாவும் செய்து முடிக்கிறவர். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அப்படி எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோட ஏக மனதோ எல்லா உற்சாகத்தோட கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. கரங்களை தட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எல்லா உற்சாகத்தோடு சொல்லுங்க, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கரங்களை தட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, கரங்களை உயர்த்தியே ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கீழ்த்தட்டில் பாடுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். சொல்லுங்க, கீழ்த்தட்டில் பாடுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நீரை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, நீரை கொண்டு மீட்பார். கரங்களை உயர்த்தி ஆவியே, அல்லேலூயா, ஆவியே, 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 அசைவாடும் அனலா
எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. சொல்லுங்க. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பை. சொல்லுங்க. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பை ஆழித்தவர் கரம் நடத்தும். நம்மை ஆழித்தவர் கரம். கரங்களை உயர்த்தி அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. தேவ பிள்ளையே, கேரித்தாற்றினுடைய தண்ணீர் வற்றி போனாலும், கடலில் அலையின் மேல் குதித்தாலும் கூட இருந்து நடத்துகிற ஒரு தெய்வம். இந்த காலையிலே உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வம். உங்கள் வியாதிகளை குணப்படுத்துகிற ஒரு தெய்வம். உன் நிலைமையை நன்றாய் அறிந்த தெய்வம். உன்னை வாளாக்காமல் தலையாக்க, உன்னை கீழாக்காமல் மேலாக்க, உன்னை நரை மட்டும் சுமக்க உன் பக்கத்தில் நின்று சொல்லுகிறார், பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னை கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த காலையில என்னென்ன விண்ணப்பங்களோடு இந்த காலையில நீங்க வந்திருக்கிறீங்களோ, உங்க தொழிலை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க படிப்பை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து என்னென்ன விண்ணப்பங்களை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்களோ, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவரே, இந்த காலையில உம்மை நம்பி வந்திருக்கிறேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நம்பி வந்திருக்கிறேன். அப்பா, என் நம்பிக்கை வீண் போகவே கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தகப்பனிடத்துல போய் ஒரு பிள்ளை அப்பத்தை கேட்ட கல்ல கொடுப்பாரோ, மீனை கேட்ட தேளை கொடுப்பாரோ? உலகத்துல எந்த தகப்பனும் அது கொடுப்பதே இல்லை. ஆனால் பரமபிதா சொல்லுகிறார், நீ வேண்டுவதற்கும், வாயை திறந்து சொல்லுங்க, நீ வேண்டுவதற்கும் நீ நினைப்பதற்கும் மேலானவைகளை உனக்கு தருகிற கர்த்தர் இந்த காலையிலே மனதுருகி நம்முடைய மத்தியில் நின்று சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுவீர்கள் என்றால் கண்டடைவீர்கள். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை
சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுனுடைய முகத்தை பார்த்து, முள்முடி சூட்டப்பட்ட இயேசுனுடைய முகத்தை பார்த்து, அந்த கேடடைந்த இயேசுவனுடைய முகத்தை பார்த்து, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை சொல்லி அவர் இந்த காலையில் உங்களை நித்தமும் நடத்தி மான்கால்களை போல உங்களை ஓட வைத்து, ஓ கழுகுக்கு சமானமான உங்கள் வயதை வாழ வயதை போல ஆக்கி உங்களை நரை மட்டும் சுமக்கிற ஒரு கர்த்தர் இந்த காலையில் நின்று நம்மோடு கூட சொல்லுகிறார். அவர் ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர். அப்படி எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி சொல்லலாமா? அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. நல்ல ஆண்டவரே, ஜனமாவலோடு உம்முடைய பாதத்தில், ஜனம் நெருக்கத்தோடு உம்முடைய பாதத்தில், ஜனம் கண்ணீரோடு உம்முடைய பாதத்தில், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் உம்முடைய பாதத்தில் வந்து கதறின ஒவ்வொரு விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டீர். யாபேசினுடைய எல்லைகளை விரிவுபடுத்துவது போல தேவரீர் உம்முடைய ஜனத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவீராக. தொடர்ந்து இந்த ஆராதனையுடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ததற்காக நன்றி. பலமுள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். தகப்பனே, இந்த காலையிலே ஜனம் உடைய பாதத்தில் இறக்கி வைத்த கண்ணீரை நீர் உம்முடைய துருத்தியில் சேர்த்து வைத்ததற்காக நன்றி. துருத்தி நிறையும் பொழுது அதை அளந்து திட்டப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த வாரத்தில் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. ஜெபத்தை கேட்டமைக்காய் நன்றி. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் மறவாதே.
இந்த காலையிலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13, ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 29, 2 வசனத்தை ஒருவருக்கு ஒரு வசனத்தை வைத்து வாசிக்கலாமே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவரை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்து இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற நல்ல தெய்வமே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும். அடியன் நாவில் சுயமான வார்த்தை ஒன்றும் வெளிப்படாதபடி அடியனை சிலுவையின் நிழலிலே மறைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மேசியாவால் நமக்கு உண்டாகும் நன்மைகள். மேசியாவால் நமக்கு உண்டாகும் நன்மைகள் என்ற தலைப்பிலே கர்த்தர் வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்வைத்து இந்த வார்த்தையை தொடங்க ஜெபத்தோடு இந்த காலையிலே நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியிலே வந்தார்? கொஸ்டின், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில் அவர் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. அடுத்தது சமாதானத்தை கொடுக்க. வேற அவரை தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்கு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற. வெரி குட். உங்களுடைய எல்லா ஆன்சருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த காலையில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லி, நீங்க சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி இந்த காலையிலே உங்களை இந்த தேவ வார்த்தைக்குள் வழிநடத்த ஜெபத்தோடு நிற்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 29 எல்லாரும் திருப்பிக் கொள்ள. ஒருவேளை ஸ்கிரீன்ல வந்துச்சுன்னா நீங்க அந்த ஸ்கிரீன்ல உங்களுடைய கண்கள் எல்லாம் அவருக்கு அந்த வசனத்துக்கு நேராக ஒருநிலைப்படுத்த ஜெபத்தோடு உங்களிடத்தில் நான் இருக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கிற பொருட்டு தேவன் அவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்தார். இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஆன்சர் பிடி கிடைச்சிருக்கோம்னு நம்புகிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இயேசு மீட்க வந்தது உண்மைதான், ரட்சிக்க வந்தது உண்மைதான், பாவத்தை மன்னிக்க பரிசுத்த வாழ்க்கையில கொண்டு செல்வதற்கு வந்தது உண்மைதான். ஆதாமினால் பாவமும் ஆதாமினால் ரட்சிப்பு இழக்கப்பட்ட ஸ்தானத்தில் கடைசி ஆதாமாகிய கிறிஸ்து என்கிற இரட்சகரை இந்த பூமியிலே எதற்கு பரலோகம் அனுப்பினது என்றால், அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்தார். உங்களையும் என்னையும் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய சாயலாகுவதற்கு முன் என்ன செய்திருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார். நீங்க வேதத்தை நல்லா கவனிக்க சொல்ல, கர்த்தர் மனிதனை யார் சாயலாய் சிருஷ்டித்தார்? தேவ சாயலாய் சிருஷ்டித்தார். தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவ சாயலை இழந்தான். நல்ல கவனமா கேட்கணும். இந்த காலையில் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவ சாயலை இழந்த பொழுது பரலோகத்தின் தேவன் ப்ரீ பிளான்
காலம் காலமாக ஆலோசித்து தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்தார். அப்போ நீங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறோம். யாருடைய சாயலுக்கு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறோம் என்பதை சபை மறந்துவிட வேண்டாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு எதற்கு அவர் அனுப்பினார் என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்து காட்டான சான்றிதழ் என்பதை இந்த காலையிலே சொல்லி கர்த்தர் வார்த்தைக்கு முன்பதாக உங்களை அழைத்து செல்ல ஜெபத்தோடு நிற்கிறேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனம் 13. பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனம் 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்லா கவனிக்கணும். நமக்கு கொஞ்சம் அறிவும் ஞானமும் அதை விட கொஞ்சம் அழகு வந்துட்டுனா நம்ம மற்றவங்களை யாரையுமே மதிக்க மாட்டோம். நான் என்கிற மேட்டிமை நமக்கு முன்பாக வரும். அதனால நமக்கு என்ன நஷ்டப்படும்னா, கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிடுவாரு. சுயம் நம்மளை மேற்கொண்டு நம்மளை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு சிக்குண்டு தெய்வம் இல்லாதவர்களாக நம்ம மாறிவிடுவோம். ஆனால் பிலிப்பியருக்கு இந்த தேவ மனுஷனை கொண்டு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். இன்னைக்கு நீங்க இவ்வளவு வளர்வதற்கு, இவ்வளவு உயர்த்தப்படுவதற்கு உங்கள் சுய முயற்சி அல்ல, சுயபலம் அல்ல. என்னை பலப்படுத்தின ஒருவர் இருக்கிறார். என்னை தைரியப்படுத்தினவர் ஒருவர் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால் சபையோடு சொல்லுகிறார், நீ சுயத்தில் எங்கு சாய்கிறாயோ, உன் பணபலத்தில் எங்கே சாய்கிறாயோ, உன் அழகில் எங்கே சாய்கிறாயோ தோற்று போய் விடுவாய். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. இன்னைக்கு காலையில் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாக திரும்ப சுயம் நம்மை விட்டு களைத்து வெளியே தூக்கி எறியப்பட என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். என்னை அவருடைய சாயலாக ஆக்குவதற்காக குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியிலே அவர் அனுப்பினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. 3 காரியமாகும் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு இதன் அடிப்படையிலே சொல்லிக் கொடுக்க ஜெபத்தோடு நான் நிற்கிறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 9. 2 கொரிந்தியர் 12 வசனம் 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, மேசியாவால் நமக்கு வரும் நன்மை பலனுண்டு. பக்கத்தில் கைப்பிடிச்சோங்க, என்ன உண்டு? பலனுண்டு. நான் முகவரே சொன்னேன், சுயம் எங்கு உங்களை மேற்கொள்ளுகிறதோ நீங்கள் சீரோவாய் விடுவீர்கள். கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் ஹீரோவாய் விடுவீர்கள். கொரிந்து சபையை 2 நிருபத்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கடிதத்தை நிறைவு செய்கிறார். அதில் 1ஆம் நிருபத்தை 2ஆம் நிருபத்தை நன்றாய் கற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை முன்னிறுத்துகிற, கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணுகிற ஒரு பவுலை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 1வது, மேசியாவால் நமக்கு உண்டாகும் நன்மை என்னன்னா பலன் உண்டாகும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும்.
நல்ல புரியுங்க. சுயம் எங்கே மேற்கொள்ளுகிறதோ தேவனுடைய கிருபை அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில். என்னதுல? அதனால சரீர பலவீனம் நினைச்சிடக்கூடாது. சரீரத்துக்கு பலவீனம் தான். ஆனால் இந்த நாக்குக்கு சில பலவீனம் இருக்கிறது, சிந்தனை மண்டலத்துக்கு பலவீனம் இருக்கிறது, சரீரத்திற்கு சில பலவீனம் இருக்கிறது. எங்க நீங்க பலவீன பாண்டமாக மாற்றப்படுகிறீர்களோ பலவீனத்தில் என் பலன் எப்படி இருக்கும்? பூரணமாக விளங்கும். சில நேரத்தில் நீங்க காலையில் எந்த வேலை செய்கிறவங்க அன்னைக்கு அந்த வேலைக்கு போகாமல் வேண்டான்னு சொல்லி உங்க சரீரத்தினுடைய பலவீனம் உங்களை தாக்கி உங்களை சோர்வுள்ளவனாக மாற்றும். எதை செய்ய நினைக்கிறோம் அது இன்னைக்கு செய்யணும், அது நாளை செய்யலான்னு சொல்லி உங்க உள்ளான மனசு பேசும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்க பலவீனப்படுகிறாயோ, பலவீனத்தை நீ ஒத்துக்கொள்ளுகிறாயோ, என் பலம் உனக்கு பூரணமாக விளங்கும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை, அங்கதான் பாயிண்ட், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது 2 காரியத்தில் அடங்கியிருக்கிறது. நம்பர் 1, அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவன். நம்பர் 2, அனுதினமும் தேவனோடு ஒரு நல்ல ஜெப ஃபெலோஷிப்பை உருவாக்குகிறவன். அவனுக்கு ஆட்டோமேட்டிக்லி ஆண்டவர் தருகிறது தேவனுடைய வல்லமையை அவனுக்கு தருவார். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அஞ்ஞானிகளுக்கும் தெய்வத்தை அறியாதவனுக்கும் பயமும் பலவீனமும் எப்பொழுதும் ஒரு புற்றுநோயை போல அவனை தாக்கும். ஆனால் கிறிஸ்துவை தன் பலனாக கொண்டு வாழ்கிறவனுக்கு சந்தோஷமும் மேன்மையும் உண்டாகும் என்று ஆவியானவர் சபைக்கு திருவுள்ளம் பற்றுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 24 ஒருவர் வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 1 வசனம் 24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவஞானமாயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேசியாவால் நமக்கு உண்டாகும் பலனை கர்த்தர் தருகிறார். நான் முகவரியாகவே சொன்னேன், 1 கொரிந்தியரும் 2 கொரிந்தியரும் கிறிஸ்துவை மையப்பகுதியாக, கிறிஸ்துவை மையப்பொருளாக நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, ஆகிலும் நீ யூதனானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி எவர்களானாலும் நீங்கள் தேவனுக்குள் அழைக்கப்பட்டது உண்மைனா கிறிஸ்து உங்களுக்கு யாரா இருக்கிறாரு? தேவபலனாயிருக்கிறார். ஆண்டவர் எந்த இடத்திலும் முகதாட்சியம் பண்ணுகிறவர் அல்லவே அல்ல. அந்த வசனத்தை நீங்க ஒரு விசை கூட மறுபடியும் ஒருவர் வாசிக்க கர்த்தர் நாமத்தில் கேட்கிறேனே. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும், அங்கதான் பாயிண்ட், எவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ. நல்ல புரிஞ்சு கொள்ளுங்கள், நீங்கள் தேவனாகிய கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டது உண்மையா? பைபிள் சொல்லி எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை நீர் என்னை உண்மையாகவே அழைத்தீர், அல்லது கல்யாணத்துக்கு சேர்க்கப்பட்டனா, கல்லற தோட்டத்துக்கு சேர்க்கப்பட்டனா, 4 பேர் இருக்கிற கூட்டத்துக்கு ஒரு ஃபெலோஷிப்பாக சேர்க்கப்பட்டேனா என்று தற்பரிசோதனை செய்ய வேண்டும். உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா? நீ உண்மையாக கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் அழைக்கப்பட்டது உண்மைனா
அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாயிருக்கிறார். கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? தேவ பலனாயிருக்கிறார், தேவ ஞானமுமாய். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கூட அந்த இடத்துல கோட் பண்ணுதாரு ஆண்டவர். சுயத்துல சாயாதீங்க, விழுந்து போயிருவீங்க. நான் என்கிற மேட்டிமைய முற்கொள்ளாதீங்க. பணபலம், பொருள் பலம், ஆள்பலத்தில் விழுந்துடாதீங்க, நீங்கள் தோற்று போய்விடுவீர்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு காலையில் கத்து தற்பொரு சோதனை செய்ய கேட்கிறாரு. நீ தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறாயா? நீ தேவனால் அழைக்கப்பட்டது உண்மைனா உனக்குள்ளே கிறிஸ்துவினுடைய பலமும் தேவ ஞானமும் உனக்குள்ளே இருக்கும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றி ஒரு வசனத்தை கூட ஒன்று கூட சொல்லி நான் அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஜெபத்தோடு நிற்கிறேன். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 13. ஆகையால் வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அது மனுஷருடைய வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது கரங்களை தட்டி. தெசலோனிக்க சபைக்கு இந்த நிருபவத்தின் எழுத்தாளனை கொண்டு ஆவியான ஒரு பெரிய மர்மத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறாரு. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு. நீங்க சர்ச்சில் யாரால் இந்த வசனத்தை கேள்விப்படுகிறீர்கள்? சர்ச்சுக்குள்ள உங்களுடைய போதகரால் தேவ வசனத்தை நீங்கள் கேட்கிறீர்கள், நீங்களும் சேர்ந்து வாசிக்கிறீங்க. நீங்கள் வேத வசனத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கத்த கேட்கிறார். வேத வசனத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷ வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல். நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணேன். 40 நபர் 1600 ஆண்டுகள் பல இடத்தில் படித்தவன், பட்டதாரி, டாக்டர், ஏழை என்ற எந்த வித்தியாசம் இல்லாம பல கோணத்தில் பல நிலைகளில் எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய ஒரே எழுத்தாளன் பரிசுத்த ஆவியானவர். இது மனுஷனால் எழுதப்படவே இல்லை. இது பரிசுத்த ஆவியினால் ஏவி எழுதப்பட்ட வசனம். இது மனுஷனால் எழுதப்படாத ஒரு வசனம். தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே. நீங்க என்ன வசனமா இந்த பைபிளை ஏற்றுக்கிட்டீங்க? தேவனுடைய வசனமாய் ஏற்றுக்கொண்டதினால நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த புஸ்தகத்துக்கு உயிர் இருக்கிறது. இந்த புஸ்தகம் பேசுகிற புஸ்தகம். இந்த புஸ்தகம் ஆறுதல் படுத்த புஸ்தகம். இது தைரியப்படுத்துகிற புஸ்தகம். நாங்கள் இடைவிடாமல் இந்த புஸ்தகம் தேவ பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டதனால இதுக்கு உயிர் இருக்கிறது. இது பேசும், என்னை தேற்றும், என்னை ஆற்றும், என்னை அரவணைக்கிற புஸ்தகம் இந்த புத்தகம். மெய்யாகவே தேவ வசனத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு, எதை? வேத வசனத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு அது பலனாயிருக்கிறது. நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல பாட்டு. ஆனால் கர்த்தர் வசனம் யாருக்குள் கிரியை செய்து அது தேவ வசனமாய் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. இது மனிதனால் எழுதப்படாததை என்பதை நம்புகிற உங்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள தயாரா? சுயத்தை விட தயாரா என்று ஆவியானவர் உங்களிடத்திலே தற்பரிசோதனை செய்ய முன்வருகிறார். நம்பர் 2, 1 கொரிந்தியர் 15 வசனம் 57.
1 கொரிந்தியர் 15:57. தம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்கு ஒரு ஜெயம் வருகிறது, ஒரு விக்டரி, ஒரு வெற்றி நமக்கு வருகிறது. மேசியாவால் நமக்கு உண்டாகும் நன்மை 2, ஜெயம். என்னது? நம்ம ஒரு பாட்டு பாடும், தோல்வி நமக்கு இல்லையே நாம் தோற்று போவது இல்லையே, தோல்வி நமக்கு இல்லையே நாம் தோற்று போவது இல்லையே. கிறிஸ்தவ வாழ்வு என்பது எந்த இடத்திலும் ஃபெயிலிவர் ஆகாத ஒரு வாழ்வு ஆக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த 15ஆம் அதிகாரம் மொத்தத்தில் என்ன சொல்லி கொடுக்குன்னா, இந்த ஜென்ம சரீரம் இது மண்ணோடு மண்ணாகும். ஏ மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே என்று இந்த 15ஆம் அதிகாரம் கேட்கும் பொழுது, இந்த 15வது அதிகாரத்தில் 57ஆம் வசனத்தில் ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராயிருக்கிற கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி. எங்கெல்லாம் உன் சுயத்தில் ஓடி தோல்வி அடைந்தாயோ, எங்கெல்லாம் உன் சுயத்தில் போய் விழுந்து பாவத்தில் விழுந்தாயோ, எங்கெல்லாம் சுயத்தில் உன் படைப்பினுடைய பணத்தினுடைய பலத்தை காண்பித்து நீ தோல்வி அடைந்தாயோ, அங்க கர்த்தர் வாங்கூட இல்லை. பவுல் கொரிந்து சபையை மிக அழகாக தெளிவாக இந்த உலகம் மண்ணோடு மண்ணால உன்னை கக்கி இல்லாமல் ஆக்க சொல்ல, நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டதுனால மண்ணுக்கு திரும்புவா என்று படிப்பிக்க சொல்ல, 57ஆம் வசனத்தில் சொல்லுதாரு, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு உங்க வாழ்வில் கர்த்தரை முன்னிறுத்தி, கிறிஸ்துவை முன்னிறுத்தி, மேசியாவை முன்னிறுத்தி அவரோடு வாழ பழகி அவர் வசனத்தை கை கொண்டால் வெற்றி மேல் வெற்றி. என்னது? வெற்றி மேல் வெற்றி. உலகத்தில் சில வெற்றியெல்லாம் கிடைக்கும், அரசியல சில வெற்றி கிடைக்கும், அந்த வெற்றி டபான்னு டுபுக்குன்னு கீழே போயிடும். இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி. ஏன் நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிச்சு? ஏன் நீங்க இருந்த இடத்துல அட்ரஸ் இல்லாம மாறினீங்க? சுயம், நான், பணத்தின் மேல் நம்பிக்கை, மனுஷன் மேல் நம்பிக்கை, வேலையின் மேல் நம்பிக்கை, பிக்ஸ்டு டெபாசிட்ல நம்பிக்கை. ஒரு தலைவலிக்கு போதாது இந்த பிக்ஸ்டு எல்லாம். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ரோமர் 8 வசனம் 37. இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கரங்களை தட்டி திருப்பி வாசிக்கலாம் அதே வசனத்தை. இவை எல்லாவற்றிலையும் கரங்களை தட்டி. நம்ம எல்லாம் பாட்டு பாடுவோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. ஆனா இந்த பைபிள் அப்படி சொல்லல. உங்களை ஒருவர் அன்பு கூறுகிறார். உங்க அப்பா அம்மா உங்களை ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷம். ஆனால் நம்ம மேல அன்பு கூறுகிற ஒருவர் இருக்கிறார். எப்படி? நம்மில் அன்பு கூறுகிற ஒருவர் இருக்கிறார். நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் என்ன செய்வோம்? அவர் உங்களை அன்பு கூர்ந்தா நீங்க எடுக்கிறது எல்லாம் பொன்னாக மாறும். எத்தனை பேர் நம்புகிறீங்க?
அவர் நம்ம மேல அன்பு கூறணும், நம்ம அவர் அன்பு கூறுறது ரெண்டாவது விஷயம். நம்ம பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த காலையில் உங்களை ஒரு அன்பு கூறுகிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் ஆகும், என் குடும்பக்காரன் என்ன பார்த்துட்டு பார்க்கல, என் உறவுகள் என்ன பார்த்துட்டு பார்க்கல. ஆனால் உங்களை ஒருவர் அன்பு கூறுகிறார், உங்கள் மேல் கரிசனையாயிருக்கிறார். அப்ப நம்ம அன்பு கூறாட்டையும், உறவுகள் அன்பு கூறாட்டையும், உங்களை அன்பு கூறுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்ன நீ அன்பு கூர்ந்துட்டனா உனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம், விக்டரி. நான் சொல்லல, வேர்ட் ஆஃப் காட் ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 2 வசனத்தை கொண்டு உங்களுக்கு அதை கொஞ்சம் கூடி அதை ப்ரூஃப் பண்ண நான் ஜபத்தோடு நிற்கிறேன். 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கரங்களை தட்டி. இன்னைக்கு உங்க அம்மா அப்பாட்ட நீங்க பிறந்தது உண்மை, நான் உள்பட. ஆனால் பைபிள் கேட்கிறது, நீ தேவனால் பிறந்திருக்கிறாயா அல்லது நீ மறுபடி பிறந்திருக்கிறாயா? தேவனால் எதெல்லாம் பிறந்துச்சோ அது உலகத்தை ஜெயிக்கும். நீ நமக்கு ரொம்ப பேருக்கு உலகத்தை ஜெயிக்க முடியல தெரியுமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு காலையில் கேட்கிற, நீ தேவனால் பிறந்திருக்கிறாயா? நீ எடுக்கிறதெல்லாம் வெற்றி. நீ தேவனால் பிறந்தது உண்டானால் எல்லாம் வெற்றி, தோல்வியே இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். உன் விசுவாசம் எங்க இருக்கு மக்களே? உன் சம்பளத்தில் விசுவாசம் வச்சிருக்கையா? உன் ஆரோக்கியத்தில் விசுவாசம் வச்சிருக்கிறையா? உன் பிள்ளைகள் மேல் விசுவாசம் வச்சிருக்கிறையா? உன் பெற்றோரிடத்தில் விசுவாசம் வச்சிருக்கியா? அதெல்லாம் தூக்கி தூரம் எறிஞ்சிட்டு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு வெற்றி, ஜெயம் என்பதை இந்த புஸ்தகம் என்னை படிப்பித்து தந்தது. யாரை நம்பி வாழ்கிறீங்க? இன்னைக்கு அடிச்சு சொல்லுதேன், மருமகளை நம்பாதீங்க, மாமியாரை நம்பாதங்க, சம்பளத்தை நம்பாதங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. இன்னைக்கு காலையில் அவர் நம்புனா மனித கதவுகள் எல்லாம் அடைக்கிய ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களுக்காக வாசலை திறப்பார். இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் நீ தேவனால் பிறந்திருக்கிறாயா? தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறாயா? அதெல்லாம் வெற்றி. நம்முடைய விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே, உங்க விசுவாசம் இந்த உலகத்தை ஓவர் கம் பண்ணும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்க விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், ஒரு கடுகை எடுத்துக்கொண்டு அவர் ஜனங்களோடு சொன்னார், சிம்பிளா சொன்னார், இந்த கடுகு அளவு மணிக்களவு உள்ள விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து இங்கிருந்து நீங்கி போன்னு சொன்னார். அட் டைம் அது நீங்கி போகும். மலை போல சூழ்நிலையில் பிரச்சனையில் தாக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? உங்க விசுவாசம் மருத்துவர் இடத்துல அல்ல, கர்த்தரிடத்தில். இந்த காலையிலே கர்த்தர் தற்பரிசோதனை செய்ய நம்மை அழைக்கிறார். 2வது, ஜெயம் உண்டாகும் மேசியாவை நாம் அவரை அண்டி வாழ்ந்தால். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 7 திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21 வசனம் 7. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனா இருப்பான். கரங்களை தட்டி. பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டவன், எங்க பார்த்தாலும் எலும்புக்கூடுகள் மத்தியிலே ஒருவன் ஆவிக்குள்ளாகுகிறான். அவன் அங்கிருந்து தன்னுடைய ஆவி பரலோகத்திற்கு அவனை கொண்டு செல்கிறது. அவன் கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் எழுதுகிறான். இந்த தேவ மனுஷன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன்
எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். இன்னைக்கு காலையில் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்திருவான். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இல்லை, எடுத்தது தோல்வி. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவனாக நீ மாற வேண்டும். அப்பொழுது நீ எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவாய். நான் அவனுக்கு யாரா இருப்பேன்? தேவனாயிருப்பேன். நீங்க யாரா இருப்பீங்க? குமாரனாயிருப்பீர்கள். யோவான் 1:12 அவரை கை கொண்டவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் பிள்ளையாவதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஒரு ஜெயம் கொள்ளுகிறவனாக மாற்ற விரும்புகிறேன். நான் உன்னை ஒரு ஜெயம் கொள்ளுகிறவனாக, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, பௌதீக வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 1:3 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். மேசியாவால் நமக்கு உண்டாகுகிற நன்மை 3வது ஆறுதல் உண்டாகும். சொல்லுங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற 99% பேருக்கு என்னது கிடையாது? படுத்தா தூக்கமே இல்லை. இன்னைக்கும் 2 மணிக்கு எந்திரிச்ச ஆள் இதுக்குள்ள உண்டு, 1 மணிக்கு எந்திரிச்சவங்க உண்டு, ராத்திரி முழுவதும் மாத்திரை போட்டு தூங்காத பார்ட்டி இதுக்குள்ள உண்டு. இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். உங்களுக்கு என்ன உண்டாகும்? உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஆறுதல் உண்டாகும். ஆறுதல் வேணுமா? தமது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாயிருப்பதற்கு ஸ்தோத்திரம். பாட்டு பாடுதோம், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருசமூகம் எவ்வளவு இன்பமானது. பாடலில் இல்லை தெய்வ பிள்ளைகளே, எக்ஸ்பீரியன்ஸில், அனுபவத்தில் நமக்கு என்ன உண்டாகணும்? ஆண்டவரோடு நடக்கிறதிலே ஆறுதல் உண்டாகும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் யாராவது இழந்து போனால் சிலர் நம்மை ஆறுதல் படுத்த வருவாங்க. அழுது அப்போ தான் முடிச்சிருப்போம், அடுத்து ஒரு அழுகையை அவங்க போட்டுட்டு தந்துட்டு போவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சகலவித ஆறுதலின் தேவனாயிருக்கிறேன். நெருக்கம் வருவது உண்மை, இழப்பு வருவது உண்மை, கஷ்டம் வருவது உண்மை, ஏமாற்றம் வருவது உண்மை, ஒத்துக்கொள்கிறேன். அங்கெல்லாம் அந்த இடத்துல தோல்வியாக மூலையில் உன்னை உட்கார வைக்கிறவர் அல்ல, உன்னை ஆறுதல் படுத்துகிறவர். உன்னை ஆறுதல் படுத்துகிறவர். ஒரு அம்மாவுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கைக்கு நட்சத்திரமாக இருந்த ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை செத்து போயிட்டான். செத்து போன நம்ம ஊரில் எல்லாரையும் நம்ம அன்னைக்கும் இன்னைக்கும் யாரையும் வீட்டில் வச்சு அழகு பார்க்க மாட்டோம். அதை ஃப்ரீசரில் வைப்போம், அதை ஆம்புலன்ஸில் ஏற்றுவோம். ஆனால் அன்னைக்கு பாடை என்கிற ஒரு அனுபவம் இருந்தது. பாடையிலே எடுத்து வரும் பொழுது பாடையை தூக்கினவன் எப்போ சம்பளம் கிடைக்கும், இந்த வெயிட்டை கீழே இறக்கி வைக்கலாம்னு போக சொல்ல, ஒருவள் பாடை கூட அழுது வருகிறாள். இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு ஆமென் சொல்லுங்க, அவளை பார்த்து பாடையை தொட்ட பொழுது தூங்கினவனை போல விழித்தெழுந்த அவனை பார்த்து அவளுக்கு ஆறுதல் படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஆறுதலற்றவர்களாய் கலங்கி துக்கித்து இந்த இடத்தில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன், நான் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறார். 7ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 1:7, நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல
எங்களோடு கூட ஆறுதல் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். கரங்களை தட்டி ஏசாப்பாட்ட மட்டும்தான் ஆறுதல். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல. பவுல் அந்த ஊர்ல போய் அந்த மக்களை உருவாக்கி அவர்களிடத்திலிருந்து வருகிற ஸ்டேட்மெண்ட், நீங்க எங்களோடு கூட பாடுபடுவதற்காக எங்களோடு கூட ஆறுதல் அடைகிறீர்கள் என்று கரங்களை தட்டி. சபையே, இந்த இடம் உங்களை ஆறுதல் படுத்துகிற இடம், உங்களை ஒரு பூஸ்ட் பண்ணுகிற இடம், உங்களை புது மனுஷனாய் உருவாக்குகிற இடமாக்கு சபை. அதனால் நல்ல சத்தியத்தில் ஊர்னவன் சபையை கட்டடிக்கவே மாட்டான். இன்னைக்கு ராஜன் பாஸ் இவ்வளவு ப்ரௌடாக உங்கள் மத்தியில் நிற்கிறதுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது. நானும் ஒருவரோடு கல்யாணம் செய்யப்பட்டிருக்கிறேன், நான் வாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் அல்லாமல் வேறொருவர் எனக்கு இல்லை. அவரை ருசித்து ஆராதிக்க என் சிறையிருப்பை மாற்றி, என் கண்ணீரை மாற்றி, என் கவலையை மாற்றி, எனக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தந்து என்னை கனப்படுத்துகிறவர். இன்னைக்கு காலையில் உங்களோடு கூட பேசுகிறார் கர்த்தர். நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல. சபையில் சில பாடுகள் இருக்கிறது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், ஒருவருக்காக ஒருவர் அன்பு செலுத்தணும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். கொஞ்சம் கடினம். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு ஃபெலோஷிப் வரச்சல உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டா? கையை பிடி சொல்லுங்க, இந்த இடத்துக்கு வந்தா, அவர் பாதத்தில் வந்தா ஒரு ஆறுதல் கிடைக்கும். உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:4, 2 கொரிந்தியர் 1:4 தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. கவனமாக கேட்கணும். யாரால? யாரால? இது தேவ வார்த்தை, அசதியை கேட்காதுங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினால. யாருக்கிட்ட இருந்து ஆறுதல் வரணும்? தேவனால் உங்களுக்கு ஆறுதல் ஒண்ணா? எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு. உபத்திரவங்களிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் யாராக இருக்கணும்? ஆறுதல் செய்ய நமக்கு என்ன இருக்கிறதா? திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல். கர்த்தர் தான் உங்களுக்கு ஆறுதல். கர்த்தர் தான் உங்களுக்கு ஆறுதல் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கடைசியாக சபையே, ரோமருக்கு எழுதின நிருபம் 15:5-6 ஒரு ஆளை திருப்பிக் கொள்ளலாமே. நீங்கள் ஒருமனப்பட்டு தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கும். எப்படி? பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. கரங்களை தட்டி அந்த 5ஆம் வசனத்தை மட்டும் ஒன்று கூடி வாசிங்க. அது கழிஞ்சது 6ஆவது வசனத்தை எல்லாரும் கவனிங்க. நீங்கள் என்ன செய்யணுமா? சபை எப்போ ஒருமனப்படுதோ அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படும். நீங்கள் ஒருமனப்பட்டு தம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனே ஒரே வாயினால் என்ன செய்யணும்? இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஒருமனப்படுகிறது உங்கள் வீட்டில், நீங்கள் ஒருமனப்பட வேண்டியது உங்கள் திருச்சபையில். அப்படி நீங்கள் ஒருமனப்பட்டால் தேவன் ஒரே வாயினாலே உங்களை மகிமைப்படுத்துவார் என்று ஆவியானவர். இப்போ 6ஆம் வசனத்தை சொல்லி நான் என்னுடைய டைமை இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ண தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நிற்கிறேன். வாசிங்கள். பொறுமையும். எல்லாரும் கவனிக்கணும். காலையிலே ஆண்டவர் சொல்லுதார், உனக்கு பொறுமை வேணும். என்ன வேணும்? பொறுமை. கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, மருமகளாக, மருமகனாக யாரா மாறுங்க? ஏக சிந்தையாய். என்ன சிந்தையாய்?
என்ன சிந்தையாய்? ஏக சிந்தையாய் மாறுங்கள். 3 காரியம் சிம்பிளா. 1 hour. 1, மேசியா நமக்கு அவர் மூலம் உண்டாகும் நன்மை, பலன் உண்டு, ஜெயம் உண்டு, ஆறுதல் உண்டு. இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசினீர். இந்த வார்த்தையினாலே எங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தீர். இந்த நம்பிக்கை உடையவர்களாக வாழ, நம்பிக்கையின் அங்கூரமுள்ள தெய்வத்தை பற்றி சேர்ந்து வாழ கிருபை தாரும். ஆராதனையில் வந்து போன குறை குற்றங்கள் எல்லாம் மன்னித்தரலும். பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயம் தந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.